ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 10:9. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஒரு விசை கூட சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சவுல் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அடையாளங்களினால் வேக வேகமாய் உறுதிப்படுத்தப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த முதல் நாள் மாலை வேளையில பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை தான் நினைவிலே கொண்டு வந்தார். நல்ல கவனமா கேளுங்க. நான் நம்புகிறேன் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளில் கர்த்தர் பேச போகிறார். எத்தனை பேர் பிரசங்கம் கேட்க வந்தீங்க? எத்தனை பேர் வார்த்தை கேட்க வந்தீங்க? கை தூக்க வேண்டாம், நிறைய தூக்க வேண்டி இருக்கு. கொஞ்சம் வாலி கம்மி பண்ணிக்கோங்க. ஆமென். நமக்கு தேவை பிரசங்கம் கிடையாது. ஆமென். அழகான ஒரு பாட்டு உள்ள, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே எனக்கான ரேமா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேலை விட்டு போகும்படி அவன் திரும்பின போது கர்த்தர் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். ஆமென். நம்ம பல முறை திரும்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே எதை விரும்புறோம் அப்படின்னா, ஆண்டவரே உங்க சமூகத்துல இருந்து நான் போறேன் ஆண்டவரே, என் வேலையில் ஒரு மாற்றம் வராதா, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா, என் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வராதா, ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வராதா. இப்படி பல மாற்றத்தை நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற உன் இருதயத்தில் ஒரு மாற்றம் வராதா. ஆமென். அதாவது என்னை சுற்றி உள்ள காரியங்களை மாற்றுவது என்பது ஆண்டவருக்கு ரொம்ப சிம்பிள். ஆமென். நீங்க ஆண்டவருடைய படைப்பை கூட பாருங்கள். அவர் டைம் எடுத்து உருவாக்கினது அப்படின்னா மனுஷனை தான். வேற எதுக்குமே அவர் டைம் எடுக்கல. மீது எல்லாவற்றுக்குமே உண்டாகட்டும் அப்படின்னார். அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க வானத்தை பூமியை படைத்த மேட்டரை 1.5 லைன்ல முடிச்சிட்டார். திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறது மாதிரி 1.5 லைன்ல முடிச்சிட்டார். அவ்வளவுதான். இதே இது நம்மளா இருந்திருந்தா இன்னும் எழுதிட்டே இருப்போம். அதாவது வானத்தை நாங்க எப்படி படைச்சோம்னா, ஆண்டவர் சிம்பிளா முடிச்சிட்டார். எல்லாவற்றையும் முடிச்சு. ஆனா மனிதனை படைக்கிறதுக்கு மட்டும் டிஸ்கஷன் ஓடுது. ஒவ்வொன்றை பார்த்து செய்கிறார். ஆண்டவர் எதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறார் அப்படின்னா, மனிதனை உருவாக்க. ஈசாக்குக்காக கர்த்தர் ஆபிரகாமை 25 வருடம் காத்திருக்க வைக்கவில்லை. ஈசாக்கை உருவாக்க 10 மாதம் போதும். ஆபிரகாமாய் உருவாக்க 24 வருடமானது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு வேற இருதயம், உள்ளே மாற்றம் உண்டானதும் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. இந்த ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்ல என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். பல காரியங்களுக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆமென். நிறைய வேர்டு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நிறைய வேர்டு நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய வாக்குத்தத்தங்களை கேட்டிருப்பீங்க. ஜனவரி 1 ஆனாலே போதும், சர்ச்சுக்கு போகாதவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க. எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு எல்லா பாஸ்டர்ஸுமே கிளி ஆயிரும். 12 மணிக்கு நாங்க வாக்குத்தத்தம் எடுத்து கொடுத்தாலும் மீட்டிங் முடிஞ்சு ஒரு வாக்குத்தத்த அட்டைய எடுத்து கொடுத்தாதான் மக்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுவும் மேல இருந்துலாம் எடுக்கக்கூடாது, கீழே இருந்து எடுக்கணும். இப்படிதான் சில வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சில் நியூ இயர் சர்வீஸ் முடிச்சு எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணி ப்ராமிஸ் கார்டு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்தாங்க. நான் கொடுத்துட்ருக்குறேன், சைடில் என் தம்பி கொடுத்துட்ருக்குறான், இந்த பக்கம் எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணி கொடுத்துட்ருக்குறான். அந்த சிஸ்டர் வந்தாலும் ஜோம் பண்ணிவிட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுத்தது அவங்க பாஸ்டர் இடையிலேருந்து எடுத்தாங்க.
அந்த கார்டை வாங்கி வச்சுட்டேன். ஒழுங்காக வாங்கிட்டு போயிருக்கலாம். சரி எடுக்க ஜோம் பண்ணி எடுத்தாங்க. ஆண்டவரே என்ன ஆண்டவரே பண்ணுறதுக்கு எடுத்து கொடுத்தேன். சூப்பர் வசனம். அவங்க எடுத்ததும் பார்க்கல, எடுத்ததும் இப்படி நெஞ்சோடு சேர்த்து வச்சாங்க. ஏன்னா உடனே பார்த்தா பறவை தூக்கிட்டு போயிடும்ல. எடுத்ததும் அப்படி நெஞ்சோடு சேர்த்து வச்சுட்டு இப்படி பார்த்தாங்க. பாருங்க, சூப்பர் வசனம். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வசனம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராமிஸ். இதை நீங்களே வச்சுக்கோங்க, நான் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன். வாக்குத்தத்தங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆண்டவர் வந்து சும்மா பேசுவார் நினைக்கிறீங்களா? இல்லை, அவருடைய ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போக விட மாட்டார். இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவுக்கும் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று. அதில் ஒன்று கூட தவறி போகவில்லை. அப்படி இருந்த நம்முடைய வாழ்க்கையில ஏன்? இதான் பெரிய கேள்வி. நான் இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவரை காத்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, இயர்லாம் மாறுது. நம்ம ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு நேம் வர வச்சிருவோம். ஆனால் நமக்கு அதே பழைய பேர் தான். ஆண்டவரே, மாற்றமே இல்லையா? ஆண்டவரே, கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தை, கர்த்தருடைய வார்த்தை தேவன் அனுப்புறது நமக்கு முன்பாக இருக்கிற பர்வதத்தை சமபூமியாக்க மட்டுமல்ல, நம்முடைய இருதய கடினத்தை மாற்றுவதற்காகவும். நம்முடைய போக்கஸ் எல்லாம் ஆண்டவரே, முன்னாடி தடையா இருக்கிற இந்த பெரிய பர்வதம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய் நம்ம சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நடந்த அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? இருள் உண்டானது, பூமி எதிர்ச்சி உண்டானது, பாறைகள் இருக்குல்ல, பாறைகள் எல்லாம் அப்படி உடையுது. இதான் கல்வாரிக்கு முன்பதாக எந்த கல்லும் உடையும், எந்த கல்லும் உடையும். ஆண்டவர் உடைக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்குள்ளே வைத்து, என் ஆவி அந்த உள்ளத்துல வைத்து என் கட்டளைகளின்படி நடக்க பண்ணி அடுத்து சொல்றார், இப்ப பாழானதெல்லாம் பயிர் நிலமாகும். ஆமென். கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் அது எப்படி பாழா இருந்ததோ அது பயிர் நிலமாய் மாறும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். உள்ளே மாற்றம் நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55:10-11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வார்த்தை என்பது ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாரு, நான் வார்த்தை அனுப்புறது நீ விரும்புறதை செய்யறதுக்கு இல்ல, நான் விரும்புகிறதை செய்யறது. ஆனா நம்ம வார்த்தையை கேட்கறது எல்லாமே நாம விரும்புகிறது நடக்கிறதுக்கு. ஆமே, எல்லாம் அப்படித்தானே. ஆண்டவர், நான் இப்படி ஒரு காரியத்தை விரும்புறேன், நான் விரும்புவது நடக்க நான் வார்த்தையை கேட்கிறேன். கர்த்தர் சொல்றார், நீ விரும்புறது நடக்கல, நான் வார்த்தை அனுப்புறது, நான் விரும்புகிறதை செய்ய வார்த்தை அனுப்புகிறேன். ஆமே. அதனாலதான் நம்ம எல்லா வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜோம் பண்ணி ஒரு 99% இல்லை 100% கிறிஸ்டியன்ஸும் வேர்டை தேடுறது ஏசப்பா. ஆமாம், நமக்கு தெரியும் ஏசாயா தான் வரும். இப்படி தேடும்போது வெளிப்படுத்தின விசேஷம் இதுவரை யாரும் எடுத்ததே கிடையாது. ஆதியாகமும் எடுத்ததும் கிடையாது. அதுவும் எத்தனை வாட்டி, அதுவும் தெரியாம ஐயோன்லாம் வந்துட்டு முடிச்சு. நான் விரும்புறது. ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உங்களை குறித்த என்னுடைய நினைவுகளும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிற, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் எனக்கு தெரியும்பா. என்ன பண்ணணும்னு, உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என்னை குறித்த என்னுடைய திட்டத்தில் நிறைய தீமை இருக்கு, எனக்கு தெரியாது.
நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு பிளான் பண்ணுவோம். கர்த்தர் எப்படி பிளான் பண்ணுவா தெரியுமா? நம்முடைய நாளைய வைத்து. எந்த தகப்பனாவது தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? ஒரு 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 உலக தகப்பனே தன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு செயல்படும் போது, உங்கள் பரமபிதா உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களை அறிந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியுங்க. கர்த்தர் ஆபிரகாமை உருவாக்க, கர்த்தர் அவனை நடத்தின பாதை, கர்த்தர் அவனை கொண்டு வந்த விதம். ஆமென். விசுவாசியாதவனை விசுவாசம் உள்ளவனாக்கி, விசுவாசத்தில் வல்லவனாக்கி, விசுவாசிகளுக்கு தகப்பனாக்குவதுதான் கர்த்தருடைய பெரிய திட்டம். ஆபிரகாமுடைய ஜெபம் எல்லாம் என்ன? அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? என்ன நீங்க எப்படியாவது ஒரு ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக்குனா போதும்னு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ணும்போது, ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக்க ஆபிரகாமே 1 வருஷம் வெயிட் பண்ணா போதும், உன்னை கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவது அவருடைய திட்டம். என் திட்டமாசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் சித்தமாசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால ஆமென் தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரே. தலைமுறை தாங்கும். கைகளை உயர்த்தி சொல்லுமா, நான் கண்ட மேன்மை, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் விரும்புகிற மாற்றம் நமக்குள்ளே உண்டாகும் போது நாம் எதிர்பார்க்கிற அடையாளங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். ஆமென். கர்த்தர் விரும்புகிற மாற்றம். சாமுவேலை விட்டு போக சவுல் திரும்பினதும், எனக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே 4 நாள் மீட்டிங் முடிகிறது வரை நான் வெயிட் பண்றேன்ல, இன்னைக்கு நான் திரும்பும் போது நான் வந்த வண்ணமாய் அல்ல, வேற இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வேற இருதயம் எனக்கு வேணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். அது யாக்கோபின் மேல், இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. ஆண்டவர் யாக்கோபுக்கு அனுப்பினா யார் மேலதான் இறங்கணும்? யாக்கோபு யாரு? இஸ்ரவேல் யாரு? யாக்கோபுக்கு பையனா? இல்ல, சிலர் யோசிக்கிறத பார்த்தா யாக்கோபு யாரு, இஸ்ரவேல் யாரு? ஒரே ஆள் தான். ஆனா யாக்கோபு பழைய மனுஷன், இஸ்ரவேல் புதிய மனுஷன். யாக்கோபா இருக்கும்போது யாக்கோபு எத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினார். அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்குறாரு, ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குறாரு. ஆனா எதுவும் இறங்கல மேல. ஒரு ஏசா வந்தது மொத்தமா எல்லாமே போகுது. யாக்கோபு தாயாருடைய ஃபேவர் யாக்கோபுக்கு இருக்கு. அப்பா கிட்ட போய் வாங்கிட்டார். அது போதாதுன்னு வீட்டை விட்டு புறப்பட்டு வராரு. ஆண்டவர் சந்திக்கிறார். தேவன் தம்மை அறிமுகப்படுத்தும் போது யாக்கோபு பார்த்தீங்களா, தன்னை குறித்து சொல்ல சொன்னா இடத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் வந்து யாக்கோபிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக், நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன், நீங்க சொல்லணும், ஈசாக்கின் தேவனும், அடுத்து அப்படி சொல்லுவாரு.
ஈசாக்கின் தேவனோட ஸ்டாப் பண்ணிட்டார். யாக்கோபின் தேவனா அவர் அறியப்படணும்னா அது யார் கையில இருக்கு? யாக்கோபு கையில தான் இருக்கு. நான் ஆபிரகாமின் தேவனும் அப்படி சொல்ல காரணம் என்ன? ஆபிரகாம் தன்னை முழுமையாக கொடுத்தான். அவன் போற இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டினான். கூடாரத்தை பெயர்ப்பான், பலிபீடத்தை பெயர்க்க மாட்டான். அதாவது அவருக்கென்று அவன் செஞ்சது நிக்குது, அவனுக்கென்று செய்தது அவன் நிக்க வைக்கல. இன்னைக்கு பலிபீடம் போனாலும் பரவாயில்ல, ஏன் கூடாரம் நிக்கணும்? அப்படி அல்ல. பலிபீடத்தை கட்டுவார், கூடாரத்தை பெயர்ப்பார். அர்ப்பணிக்கிறவன் நான் சிறுகவும் அவர் பெருக வேணும். நான் சிறுகவும். இதான் ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டார். ஈசாக்கு சொல்லவே வேண்டாம், ஃபர்ஸ்ட் பாலே 6. ஆமென். மோரியா மலையில முதல் அட்டெம்ப்ட் என்னதான்? மொத்தமா கொடுத்துட்டாரு. கர்த்தர் ஆபிரகாமின் தேவனா, ஈசாக்கின் தேவனா. அடுத்து யாக்கோபு கிட்ட வராரு. யாக்கோபை குறித்த தேவ திட்டம். ஆனா நம்மாள் உஷார். ஆண்டவரே, நான் தசமபாகம் தாரேன். என்னாலும் தர முடியாது. தசமபாகம் தரேன். அதாவது தசமபாகம் பைபிள் கணக்குல தசமபாகம்னா என்ன? 10ல் 1 உங்களுக்கு, மீதி 9 எனக்கு. அந்த 1 என்ன பண்றீங்கன்னு நீங்க என்ன பண்றீங்க நானும் கேட்க மாட்டேன். மீதி 9 நான் என்ன பண்றேன்னு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தந்துடுவேன். இங்க வெள்ளி தானே, மீதி 6 நாள் எனக்கு. வெள்ளிக்கிழமை நான் வரலன்னா கேளுங்க. ஆனா மீதி 6 நாள் நான் என்ன பண்றேன், எங்க போறேன், நீங்க எனக்கு எங்க அப்பா மாதிரி எங்க தாத்தா மாதிரி எல்லாம் ஃபுல்லா தர முடியாது ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல அவன் மேல எவ்வளவு வாக்குத்தத்தங்களை சொல்றார். பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உனக்கு சொன்னதை செய்யும். எல்லாம் ரைட்டு தான். கேட்கும் போது யாக்கோபு அந்த இடத்துல மாற்றத்துக்கு, தெய்வீக தொடுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல், இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, ஆண்டவர் இடம் வாங்கவா வந்தாரு? ஆமென். அதன் பிறகு 20 வருடம் கழித்து யாக்கோபு யாபோக்காற்றின் கரையில வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்பொழுது யாக்கோபு தன்னை யார் என்று சொல்லுகிறான். அவ்வளவுதான். எனில் மாற்றம் உண்டாக நான் யார் என்று அவர்கிட்ட சொல்லணும், நான் சொல்லணும். ஆமென். அங்கதான் கர்த்தர் அவன் மேல கையை வைக்கிறார் பாருங்க. அந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். கர்த்தர் யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேலின் மேல் இறங்கிட்டு, ஆண்டவரே உம்முடைய வேர்ட், நீர் எனக்கென்று அனுப்பின வார்த்தை என்னில் இறங்குவதற்கு தடையா எது இருந்தாலும் அது மாறும்படி என்னை ஒரு விசை தொடுங்க ஆண்டவரே. என்னை ஒரு விசை தொடுவீராக. இந்த செய்தி கேட்கிற ஆரம்ப வேளையில எத்தனை பேர் இதை ஜெபிக்க விரும்புறீங்க? உங்கள் கைகளை உயர்த்தி. நம்ம எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரை ஏசாவை தொடுங்கன்னு. இல்ல 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 இல்ல, நம்மளை தொட்டா ஏசா மாறிடுவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவங்கள மாத்துங்க, இவங்கள மாத்துங்க. இல்ல ஆண்டவரே, என்னை மாற்றுவீராக. என்னை ஒரு விசை கூட தொடுவீராக. என்னை ஒரு விசை கூட தொடுவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை உருவாக்கி, வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். காலத்தை தள்ளாதிருங்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவம் 20 வருடம் கழித்து நடக்குது. சரி, இதுல என்ன குறைஞ்சு போச்சு? என்ன குறைஞ்சு போச்சு? அதாவது வாழ வேண்டிய காலத்துல எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு எப்படியோ வந்துட்டார்ல. நிறைய பேர் அப்படிதான். கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறம் வரல. அவங்கெல்லாம் எப்போ ரட்சிக்கப்பட்டாங்க? அவங்களாம் 50 வயசுக்கு அப்புறம் தானே. ஐயா சீக்கிரம். இதுல என்ன அவனுக்கு நஷ்டம் ஆச்சு தெரியுமா? அவன் ரொம்ப நேசித்த தாயார் அதுக்கப்புறம் அவனால பார்க்க முடியல. திரும்ப அவன் வீட்டுக்கு போகும்போது அப்பா இருக்கிறார், அண்ணன் இருக்கிறான், அம்மா இல்லை. அம்மா என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? மகனே நீ போ, ஏசா கோபம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் உன்னை திருப்பி கூப்பிட்டு விடுவேன். அம்மா செல்லம் அவன்.
அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போதே கர்த்தர் அவனோடு பேச வருகிறார். அவன் தன் வாழ்வில் அவன் கேட்டதெல்லாம் உண்ண உணவு, உடுக்க உடை, போற இடத்துல பாதுகாப்பு, உள்ள மாற்றம் கேட்கல. அப்பா, நான் யாக்கோபு, நான் எங்க அண்ணனை ஏமாத்தினேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன். ஆண்டவரோடு உள்ள சந்திப்பின் அந்த முதல் சந்திப்புல மட்டும் யாக்கோபு தன்னை ஒப்பு கொடுத்திருப்பானா, ஏசாவின் கோபம் 20 வருடம் தொடர்ந்து இருக்காது. ரிசல்ட் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? கர்த்தர் அங்கேயே சால்வ் பண்ணியிருப்பார். திரும்ப வீட்டுக்கு போகும்போது யார் இருந்திருப்பா தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்துக்கு நாம இடம் கொடுக்காம தள்ளி போகிறதுனால கிருபை கிடைக்குது. கிருபை கிடைக்கிறதுனால தான் நிற்கிறோம். ஏன் கிருபை கிடைக்குது தெரியுமா? கர்த்தர் நம்மை இழக்க விரும்பவில்லை. கிருபை என்பது கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் கிடையாது. கிருபை என்பது நாம் மாறுவதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிற தருணம். ஆனா டிலே பண்ண நம்ம லைஃப்ல எதை இழப்போம் நமக்கு தெரியாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். டிலே பண்ணும்போது எதை நம்ம மிஸ் பண்ணுவோம் தெரியாது. அதனாலதான் நல்ல முதிர்ந்த தேவ மனிதர்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆமே, நீங்க உங்க லைஃப்ல என்ன மிஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணாம இன்னும் நல்லா, அவங்க ஆல்ரெடி நல்லா சாதிச்சிருப்பாங்க. சில முதிர்ந்த தேவ மனிதர்கள்ட்டெல்லாம் பர்சனலாக பேசும்போது அவங்களாம் சொல்லுவாங்க, இன்னும் நான் ஒன்றுமே செய்யலையே அப்படிம்பாங்க. ஒன்றும் செய்யலையா? அப்போ செஞ்சதெல்லாம் அவங்கெல்லாம் அவ்வளோ சாதனை பண்ணியிருப்பாங்க. தேவ ராஜ்யத்துக்காக இரவு பகலாக ஓடி இருப்பாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட, இன்னொரு 10 இயர்ஸுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டிருந்தேன், நான் இன்னும் நல்லா ஓடி இருக்கலாமே. இதெல்லாம் தான் ஒரு உண்மையிலே உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களுடைய ஏக்கம், யாக்கோபு. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், இங்க பாரு, நீ என்னதான் 2 பரிவாரங்களை உடையவனா மாறினாலும் உனக்குள்ள மாற்றம் இல்லைன்னா உனக்கு இருக்கிற எதுவுமே நிலையானது கிடையாது. ஏசான்னு கேட்டாலே முடிஞ்சது. நீ என்ன வேணாலும் சம்பாதிச்சுக்கோ, ஒரு காற்றடித்தால் போதும். அதனால தானே கர்த்தர் சொல்லுவார், ஒருவன் மணல் மேல வீட்டை கட்டுறான், இன்னொருவன் கற்பாறை மேல கட்டுறான். 2 பேரும் வீடை கட்ட முடியுது. ஆனா நிலைக்கிறது எது தெரியுமா? கற்பாறை மேல. எப்போ காற்றடிக்கும் தெரியாது. பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று மோதும் போது அந்த மணல் மேல கட்டப்பட்டவனுடைய வீடு ஒண்ணுமே இல்லாம ஆகுது. 20 வருஷம் சம்பாதித்த சம்பாத்தியம் ஏசா வருகிறான், 400 பேரோடு வருகிறான் என்று சொன்னதும் அந்த நைட் அந்த செய்தி யாக்கோபை தனியா இருக்க வச்சுட்டு, யாக்கோபு மைண்ட்ல எப்படி செட் பண்ணிட்டார்னா, எல்லாமே போக போகுது என் கையை விட்டு, எல்லாமே போக போகுது. எத்தனை காலம் அப்படி பயந்து 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 பயந்து, நாளை குறித்த பயம். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தான், ஆனால் அழைக்கப்பட்டவர்களில் அன்பு கூற வேண்டுமானால் அந்த மெய்யான மாற்றம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அப்படி ஒரு மாற்றம் தேவனால் உண்டாக போது அவங்களுடைய இருதயம் கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பப்படும். அப்படி மாறிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. பொதுவான வேர்டு சொல்லுவாங்க எல்லாம் நன்மைக்குன்னு, அப்படி கிடையாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எல்லாருக்கும் எல்லாம் நன்மை கிடையாது. யோவான் பத்மு தீவுல தூக்கி போடப்பட்டது அது நன்மைக்கா மாறுச்சு. ஆனா யூதாசுடைய முடிவு நன்மைக்கா மாறுச்சா? இல்ல. எல்லாருக்கும் நன்மை கிடையாது. என் வாழ்க்கையில உண்டாகிற அந்த மாற்றம் என்னால உண்டாக்க முடியுமா? முடியாது. அவர் அல்லவா குயவன், நாம் அல்லவா களிமண், நாம கொடுக்க வேண்டும். இந்த சவுலின் வாழ்க்கையை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு வேற இருதயம் கொடுத்தாருன்னா சவுல் அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கிறார். நீங்க இயேசுவினுடைய செயல்களை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவருக்கு எவ்வளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுதான் அவர் கிரியை செய்வார்.
லூக்கா 4வது அதிகாரத்தில், எடுக்க வேண்டாம், நீங்க கவனியுங்கள். ஆமென். 4வது அதிகாரத்தில் 2 இடத்துல இயேசு ப்ரீச் பண்றதை பார்க்க முடியும். ஒன்று, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தூர்ல. அதை தொடர்ந்து எங்க ப்ரீச் பண்ணுவார்னா கப்பர்நகூம்ல ப்ரீச் பண்ணுவார். இந்த 2 இடத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாசரேத்தூர்ல ப்ரீச் பண்ண எழும்பி நிற்பார். ஏசாயா நிருபம் அவர் கொடுக்கப்படுகிறது, அவர் வாசிக்கிறார். வாசித்து, என சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷம், குருடருக்கு பார்வை, இப்படியெல்லாம் ஏசாயா 61 இருக்கிறது அப்படியே வாசிக்கிறார். வாசித்து முடித்து புஸ்தகத்தை சுருட்டி கொடுத்துட்டு உட்கார்ந்தார். பாருங்க, அந்த வார்த்தையில் வெளிப்பட்ட கிருபை, அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் நற்சாட்சி கொடுத்தாங்க. வேர்டில் இருக்கிற கிருபை வெளிப்பட்டது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. கிருபை யாருக்குங்க பிடிக்காது? ஆனால் அவர் கிருபை மட்டும் கிடையாது, அவர் கிருபையும் சத்தியமும். இப்போ தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேச ஆரம்பிக்கிறார்னா, அவர்களுக்குன்னு, அதாவது இஸ்ரவேலருக்கு மட்டுமே, அதாவது அவங்களுக்குன்னு சில வைராக்கியங்கள் உண்டு. என்ன வைராக்கியம்னா, அவங்க ஒரு பார்டர் போட்டிருப்பாங்க, யூத மார்க்க வைராக்கியம். என்ன வைராக்கியம்? யெகோவா தேவன் எங்களுக்கு மட்டும்தான் தேவன், வேற யாருக்கும் கிடையாது. இப்படி இருக்கிற அந்த பார்டர்ல கர்த்தர் கை வைக்கிறார். இப்போ கை வச்சு என்ன சொல்வார்னா, எத்தனை விதவைங்க இஸ்ரவேல்ல இருந்தாங்க, ஆனா ஆண்டவர் யார்கிட்ட எலியாவை அனுப்புறார் தெரியுமா? சாரிபாத் விதவைன்னு சொன்னது, அதுவரை நற்சாட்சி கொடுத்தவங்கெல்லாம் இப்போ பல்ல கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேற ஜாதியை உள்ள கொண்டு வந்துட்டார்ல. ஆமா, வேற ஜாதியை உள்ள கொண்டு வந்தா ஆண்டவர் இருந்தாலும் நாங்கள் வெளியே தள்ளுவோம். ஆண்டவர் விடல, அடுத்த ஆண்டவர் கை வைக்கிறார். எத்தனை பேர் குஷ்டரோகிங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சீரியா நாட்டு தளபதி நாகமாண்டன் தானே எலிசாவை வச்சு சுகமாக்குறாருன்னு எல்லாம் எழுப்பிட்டாங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும், வேற எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். என்று சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னதும் இயேசு அவங்க வெளியே தள்ளுறாங்க. ஆமென். நாம கூட எவ்வளோ பைபிள்ல எவ்வளோ காரியத்தை ஸ்கிப் பண்றோம் தெரியுமா, படிக்காம. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ ஸ்கிப் பண்றோம் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம ஏற்க மனம் இல்லை. வேதத்தை படிக்கும்போது என் இருதயத்தை குத்துற மாதிரி வேர்டு வரும்போது நான் பைபிள படிக்காம ஸ்கிப் பண்றேன்னா நான் என்ன செய்யறேன் தெரியுமா? நாசரேத்தூர்ல இருக்கிற ஜனங்கள் எப்படி இயேசுவை வெளியே தள்ளுறாங்களோ, சிலர் பார்க்குறாங்க, சொன்னேன் ஃபர்ஸ்ட் டே போக வேண்டாம். ஆமென். இன்னைக்கு பேசும்படி ஆவியானவர் மனதில் வைத்த வார்த்தைகள் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல உண்மையிலே என்னதான் வெளிப்பட்டது அப்படின்னா, வார்த்தையில் இருக்கிற கிருபை வெளிப்பட்டது. ஆனா வேற ஒண்ணு அங்க வெளிப்படல. ஏன்னா இயேசுவை வெளியே தள்ளிட்டாங்க. இயேசுவை தள்ளும் போது இயேசு அவர்களை விட்டு போய்விட்டார். இயேசு எந்த இடத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணி வந்து உட்கார மாட்டார். பேதுரு படகுல கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேதுரு படகுல ஏறி அவனை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தாருன்னு பைபிள்ல இருக்கு. சற்றே ஆழத்திலே தள்ளும்படி கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து, கேட்டுட்டு தான் உட்காருவார். சகி வீட்டுக்குள்ள போய் உட்காந்து 2 பேர் அனுப்பி அந்த மரத்துல இருப்பான், அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லல. அந்த மரத்து கீழே இருந்து அண்ணாந்து பார்த்து, சகைவே அவன் வீட்டுல தங்கணும், சகைவே அவன் எஸ்னா கூட போவார், அவ்வளவுதான். கிருபையுள்ள வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி அந்த வேர்டு உள்ள அவங்க இருதயத்தை தொடர மாதிரி வரும்போது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இயேசுவை வெளியே தள்ளிடுறாங்க. ஆமென். அப்படி வெளியே தள்ளினதும் இயேசு எங்க போறாருன்னா கப்பர்நகூமுக்கு போறார். கப்பர்நகூம்ல ஜீசஸுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 30 முதல் பார்த்தீங்கன்னா, அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய் பின்பு கலிலேயா உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 32வது வசனம், அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து இந்த இடத்துல என்ன வெளிப்படுது? வேர்டுல அதிகாரம். இது எங்க வெளிப்படல? நாசரேத்தூர்ல ஏன் வெளிப்படல? ஏன் அவங்க இடம் கொடுக்கல? அங்கேயும் பிரீச் பண்றது இயேசுதான், இங்கேயும் பிரீச் பண்றது இயேசுதான்.
ஆனா இயேசுவால ஒரு இடத்துல அவருடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் வெளிப்பட முடியவில்லை. ஏன்னா அவங்க இடம் கொடுக்கல. ஆனா இங்க இடம் கொடுத்ததும் என்ன நடக்குது தெரியுமா? அடுத்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அசுத்த ஆவிகள் எல்லாம் சத்தமிட்டு ஓடுகிறது. 36வது வசனத்தை பாருங்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் படிக்கும் போது ஒரு சமாதானம் இருக்கு, ஒரு ஆறுதல் இருக்குல்ல. கிருபை வெளிப்படுது. வேர்டுல இருக்கிற வல்லமை எத்தனை பேருக்கு வெளிப்படுது? வேர்டுல இருக்கிற அதிகாரம் எத்தனை பேர் வாழ்க்கையில வெளிப்படுகிறது? இந்த வார்த்தையில இருக்கிற அதிகாரம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுமானால் சத்துருவுக்கு உங்க எல்லைக்குள்ள இருக்க முடியாது. எந்த துர்க்கிரியைகளும் உங்கள் எல்லைக்குள்ள இருக்க முடியாது. இன்னைக்கு வசனம் கேட்டுட்டோம், ஆலயத்துக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் ஓடிச்சான். அசுத்தாவி வெளியெல்லாம் இல்ல. ஆமென். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். காப்பார் கேட்கும்போது அதுவும் ஆமென் சொல்லிட்டு, ஜீசஸுக்கு நான் கொடுக்கிற ஸ்பேஸ், எனக்குள்ள மாற்றம் உண்டாக இது ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. ஆண்டவரை லிமிட் பண்ணவே கூடாது. அதனாலதான் பைபிள்ல அவர்கள் இஸ்ரவேலர்கள் வந்து ஆண்டவரை மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்ற. மட்டுப்படுத்தினா லிமிட் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆண்டவரை என் லைஃப்ல நான் லிமிட் பண்றதுனால எனக்கு வேர்டில் இருக்கிற கிரேஸ் வெளிப்படுது, வேர்டில் இருக்கிற அந்த அத்தாரிட்டி, வேர்டில் இருக்கிற பவர். அவர் சர்வத்தையும் வார்த்தையினால் தாங்குகிறார். என்ன வேர்டு தெரியுமா? ஒரு வார்த்தை போதும். ஒரு 100க்கு அதிபதி வருவான் அல்லவா, இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் ஒருவனை போவென்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். நான் 100 பேருக்கு அதிபதி ஆண்டவரே. அந்த 100 பேர்ல ஒருத்தன் தான் பலவீனமாய் படுத்திருக்கிறான். அவனை போன அவன் போவான். இப்ப அவனால போக முடியல. ஏன்? அவனுக்குள்ள வியாதி இருக்கிறது. ஏன் அதிகாரத்தை வச்சு, நான் செஞ்சுரியன் அல்லவா, 100க்கு அதிபதி, என்னுடைய அதிகாரத்தை வைத்து அவனுக்குள்ள இருக்கிற வியாதி என்னால போக வைக்க முடியல. ஏன்னா என் அதிகாரத்துக்கு லிமிட் இருக்கு. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு எல்லை கிடையாது ஆண்டவரே. இத கேட்டுதான் இயேசு எப்படி ஆச்சரியப்பட்டாராம். வா, இப்படி ஒரு விசுவாசம். ஆமென். நான் இப்படி ஒருத்தருக்கிட்டையும் பார்க்கல அப்படிங்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு வார்த்தை போதும். 6000 பிசாசுகளை துரத்த இயேசு கிறிஸ்து 6000 முறை அப்பாலே போ, அப்பாலே போ அப்படியா சொன்னார்? நம்ம 6000 முறை சொன்னாலும் போக மாட்டேங்குது. அவர் ஒரே வார்த்தை ஏப்பா அப்படின்ட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு. என்ன பவருங்க அந்த வேர்டுல. அந்த வேர்டை தானே நான் வாங்கிட்டு இருக்கிறோம், அந்த வேர்டை தானே கேட்டுட்டு இருக்கிறோம். தன் சொந்த ஊர்ல இயேசுவால அற்புதம் செய்ய முடியல என்று இருக்கு பைபிள்ல. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்டவரால் இப்ப அற்புதம் செய்ய முடியல. அவர் தான் பேசுறாரு, ஒரே வார்த்தை தான் கேட்கிறோம். ஆமென். ஏன் வாழ்க்கையில கிரியை நடக்கல? நான் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கிறேன். எவீரு இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். ஆமென். ஆண்டவரே, என் மகன் ரொம்ப பலவீனமா இருக்கிற ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே. இயேசு வீட்டு பக்கத்தில் போகும்போதே வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க, போதகரை தொந்தரவுப்படுத்தாதீங்க, உன் பிள்ளை மரித்து போயிட்டாள். அப்படி சொன்னதும் எவீரு எதுவுமே பேசலை. நான் நினைக்கிறேன் எவீரு இப்படி இயேசுவை பார்த்துருப்பான். இயேசு உடனே எவீரு பார்த்து, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனார் சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறார். வீட்டுக்குள்ளே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? பேதுரு, யோவான், யாக்கோபை உள்ள விட்டு மீதி எல்லாரையும் வெளி. வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் சொந்தக்காரங்க. இயேசு உள்ள வந்ததும் என்ன பண்றார் தெரியுமா? யாரு உள்ள இருக்கணும், யாரு உள்ள இருக்கக்கூடாதுங்கிறத யார் தீர்மானிக்கிறா தெரியுமா? ஜீசஸ். அது யாருடைய வீடு? எவீரு வீடு. ஆனா அங்க யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு? இயேசு. இப்படி ஒரு இடத்தை இயேசுக்கு கொடுத்துட்டா அங்க உயிர்த்தெழுதலின் கிரியை நடக்கும். நம்ம கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே, இவங்க இருக்கட்டும் ஆண்டவரே,
ஆண்டவரே இவங்க ஒன்று விட்டேன்னா நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உமது கட்டளைகளின் வழியா நான் ஓடுவேன். இந்த இருதயம் தான் திருக்குள்ளதுக்கு ஏன் ஆண்டவர் அவர் அடையாளங்களினாலே ஒருவனுடைய இருதயத்துல மாற்றம் உண்டானதும் அன்னைக்கு எல்லா அடையாளம் நடக்குதான். ஆமே. இனி நாங்க அடுத்த கன்வென்ஷன் பார்ப்போம். நோ, இது நீங்க எப்பவும் கூடுற கன்வென்ஷனா இருக்க கூடாது. இன்னைக்கு நீங்க இங்கிருந்து திரும்பும் போது நீங்க வந்த வண்ணமா அல்ல, வேற இருதயம். எத்தனை பேர் எனக்கு தேவைன்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கிரியை நடக்கணும். நீங்க டிசைட் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க டிசைட் பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya. சவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம், சவுலுடைய செகண்ட் ஹாஃபை நான் பேசல, சவுலுடைய ஆரம்பத்தை ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு தெரியாத ஒரு காரியம் கர்த்தர் சாமுவேலோடு சவுலை குறித்து பேசுகிறார். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களிலே, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன். விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சவுலுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் வருவதற்கு முன்னமே கர்த்தர் அவனை குறித்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனால் அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட விசேஷமாய். ஆமென். நான் எப்பவுமே எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவர் ஒரு வேர்டு கொடுக்கும்போது அந்த வேர்டு யார் யார் கேட்கணுமோ அவங்கள கொண்டு வாங்க, அவ்வளோதான். அது ஆன்லைனில் இணைந்திருக்கிறவங்களானாலும் சரி, கேம்பஸுக்குள்ளே இருக்கிறவங்களானாலும் சரி, நம்ம பேசுகிற எல்லாத்தையும் எல்லாரும் கேட்கணும்னு கிடையாது, எல்லா மீட்டிங்கும் எல்லாரும் வரணும்னு கிடையாது, எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் போக முடியும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் யார் இருக்கணும், இன்னைக்கு யார் வரணும் டிசைட் பண்ணுறது கர்த்தர். ஆமென். அது நானானாலும் சரி, அவர் கொண்டு வரலன்னா வந்திருக்க முடியுமா? ஆமென். கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நல்லா புரிந்துக்கோங்க, சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னமே, அதாவது முன்னாடி அவர் டிசைட் பண்ணிட்டார். நம்ம குறித்த தேவ திட்டம் எல்லாம் தற்செயலாய் எமர்ஜென்சியாக போடப்பட்டது கிடையாது, ஏற்கனவே எழுதப்பட்டது. எனவே தான் கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு, திடீர்னு சத்துரு போடுற திட்டத்தை நினைச்சு நீ பயப்படாத, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை இது மனதிலே ஆழமாக எழுத வேண்டியது. என்னை குறித்த காரியம் ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். இந்த சவுல் வரதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லிட்டார். அவனை எப்படி கொண்டு வரார் பாருங்க. அவனை எப்படி கொண்டு வரார் தெரியுமா? மரியாள் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தூதன் வந்து நின்னது போலலாம் தூதன் வரல, அவங்க அப்பா கூப்பிடுறார், கழுதே காணல. ஆமென். நம்ம லைஃப்ல நடக்கிற விசேஷமாய் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே அவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஆனா ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். அதாவது குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, தெரியாத பாதையில கொண்டு வந்து, நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் நடத்துவார்னு ஒரு நாள் நினைக்க கூடாது. கர்த்தர் எப்படி நிர்ணயித்திருக்கிறாரோ, நம்ம நினைக்கிறது மாதிரி தான் கர்த்தர் நடத்துவார்னு ஆண்டவருக்கு ஜிபிஎஸ் தேவை. அவரும் கூகுள் மேப் போட்டு தான் ரூட்டை பார்த்துட்டு இருப்பார். அப்படி அல்ல. ஆண்டவர் பிளான். கழுதையை காணல, அப்பா கூப்பிடுறார், இங்க வா, கழுதையை காணல, போய் தேடு, ஒரு வேலைக்காரனை ஒருத்தனை கூட்டிட்டு போ. ஆமென். இதெல்லாம் பிளான்ல வெளியே வராது. யோசேப்பு கண்ட சொப்பனம் என்ன?
அவன் அரிக்கட்டு மேலே, மீதி எல்லா அரிக்கட்டும் கீழே. அடுத்த நாள் நடந்தது என்ன? நம்மாளு கீழே குழியில, மீதி எல்லாரும் சுத்தி. என்ன ஆண்டவரே இது? அவன் இப்படிதான் நடக்குது. கொஞ்சமாவது சம்மந்தப்படுத்த முடியுமா? ஒருவேளை நான் தலைகீழ நின்று பார்த்துட்டேன் ஆண்டவரே, சொப்பனம். என்ன ஆண்டவரே இது? நான் என் அரிக்கட்டு மேல, மீதி எல்லாரும் கீழே. இப்ப பார்த்தா அண்ணே அண்ணே ரூபன், என்ன நீ சொப்பனத்தை சொல்லு ஒரு வாட்டி கூட. ஏதாவது சம்பந்தம் இருக்கா நடக்கிறதுக்கும் நான் கேட்கறதுக்கும் நடக்கிறது? இதனாலதான் நமக்கு வார்த்தை மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின், கரெக்டா சொன்னீங்க, செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அப்ப எதை மட்டும் தான் பார்க்க முடியும்? சரி, நமக்கு ரிசல்ட் தான் தெரியும், அந்த ப்ராசஸ் தெரியாது, எப்படி நடத்துவார்னு தெரியாது. அதனாலதான் யோபு சொல்றார் அவருடைய ரகசிய செயல். யோபுவுக்கு எப்படிங்க, யோபு எப்படி எல்லாத்தையும் இழந்தார் சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. யோபு எப்படி எல்லாத்தையும் இழந்தார்? நானே சொல்லிக்கிறேன். கல்தேர் வந்தாங்க இல்ல, கழுதையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. சபையர் வந்தாங்க, ஒட்டகத்தெல்லாம் ஓட்டிட்டு போனாங்க. பெரிய காற்று அடிக்குது, அக்கினி இறங்குது, எல்லாத்தையும் இழக்கிறான். அவன் இழக்கிறதுக்கான காரணம் எழுதப்பட்டிருக்கிறது இல்ல. 42வது அதிகாரத்தில் இழந்த எல்லாத்தையும் யோபு எப்படி, எத்தனை மடங்கா பெற்றுக்கொண்டான்? எப்படி பெற்றுக்கொண்டான்? லாட்டரி அடிச்சுதா? தெரியல. இதுதான் நம்முடைய கண்களுக்கு ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கர்த்தருடைய ரகசிய செயல். நேத்து ஆசரிப்பு கூடார பெட்டிக்கு முன்னாடி வச்ச கோல் இன்னைக்கு வந்து பார்த்தா அது பூ பூத்து காய் காய்த்து எப்படி ஒரு நைட்ல மாறிச்சு? அது கர்த்தராலே ஆயிற்று. என்ன அர்த்தம்? நம்மளை பிளஸ் பண்றது ஆண்டவருக்கு மேட்டர் கிடையாது, ஆண்டவருக்கு விஷயமே நம்மை உருவாக்குவதுதான். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகி. ஆமென். என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. நமக்கு நன்மை முக்கியம், அவருக்கு நாம முக்கியம். அவருக்கு நாம தேவை, நான் அவருக்கு தேவை, நீங்க அவருக்கு தேவை. எந்த தகப்பனாவது தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பம் கேட்டா என்னதான் கிடைக்கும்? என்ன கிடைக்காது? கல்லு கிடைக்காது. மீன் கேட்டா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்காது? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மீன் கேட்டா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்காது? அப்ப பாம்பு கேட்டா? உங்க பிள்ளை லீவுக்கு வரான், ஸ்கூல் லீவு 2 months. மம்மி 2 months லீவு, போர் அடிக்குது மம்மி, நல்ல 2 பாம்பு வாங்கி தந்தீங்கன்னா இப்படி கேட்டால் வாங்கி கொடுப்போமா? அதுவும் நான் நல்ல பாம்பு தானே மம்மி கேட்குறேன், வாங்கி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அவன் கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கறது எல்லாம் கொடுக்க மாட்டான். இது மீனா அப்பமா? நம்ம மீன் நினைச்சு கேட்கிற நிறைய ஐட்டம் எதுவா தெரியுமா இருக்கு? பாம்பா தான் இருக்கு. அதனால தான் உங்க லைஃப்ல கேட்கப்படாத ஜெபங்களுக்கு நீங்க ரொம்ப தேங்க் பண்ணணும். அதனால தான் இன்னைக்கு அவர் சமூகத்தில் நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள். என் லைஃப்ல நான் சொல்லுவேன், கேட்கப்படாத ஜெபத்தினால தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். ஆமென். என் ஆண்டவர் நல்லவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுங்க. அனுமதித்ததெல்லாம் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும்
செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெது. கழுதைய காட்டுல நீ போய் தேடு. திடீர்னு ஆண்டவரே லைஃப்ல ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கணும்னா, ரெகோபோத்துக்கு ஈசாக்கு எப்படி வருவார் நினைக்கிறீங்க? நட்சத்திரத்தை பார்த்தா பிரச்சனை, ஒரு துறவை தோண்டுவாரு மூடி போடுவாங்க. அங்க இருந்து திரும்பி பார்த்தா, அதனாலதான் யோசேப்பு தன் சகோதரர்கள்ட்ட என்ன சொல்வார் தெரியுமா? நீங்க என்ன விற்று போடவில்லை, கர்த்தர் என்னை அனுப்பினா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில நம்புறீங்க? அவர் அறியாமல் என் வாழ்க்கையில ஒரு முடி கூட கீழே விழாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவனுக்கு மிஞ்சின வல்லமை கிடையாது. அதனாலதான் யோபு வாழ்க்கையில எல்லாம் இழந்த போதும் அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார் சாத்தான் அழித்தான் என்றல்ல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அவன் சாட்சியில சாத்தான கொண்டே வரல. நம்மள சாட்சி சொல்ல விட்டா 8 நிமிஷமும். அதனாலதான் நம்ம சாட்சியெல்லாம் சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க ஆண்டவர் என்ன பத்தி என்னெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. சாத்தான் வந்தான் நைட் தூங்கும் போது, அப்படியே பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு. அவன் கடைசியில ஒரு லைன்ல இயேசு எனக்கு சுகம் தந்தார். பாத்தீங்களா, உங்களை ஒரு வாட்டி தான் சொன்னாங்க, என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆமென். அதாவது யோபு சாத்தான மைண்ட் பண்ணவே இல்லை. இதை விட அசிங்கம் அவனுக்கு வேற உண்டா? மைண்ட் பண்ணவே இல்லை. சீமையை கல்ல தூக்கி போட்டு எரிஞ்சிட்டே இருக்கிறான் தாவீது மைண்ட் பண்ணவே இல்லை. அவன் கோலியாத்தை அடிக்கிறவன், அவன் சிங்கத்தை அடிக்கிறவன், அவன் கரடி அடிக்கிறவன். பக்கத்துல இருந்து ஒருத்தன் கல்ல தூக்கி போட்டான், பக்கத்துல இருந்து ஒருத்தன் மண்ணை தூக்கி போடான்னு சொல்லிட்டு ஒரு தேவ பிள்ளை தன் மேல இருக்கிற அழைப்பையும் அபிஷேகத்தையும் நாம கனம் பண்ண பழகணும். நாமே கனம் பண்ண மாட்டோம். அவங்க என்ன பார்த்து முறைச்சாங்க, அவங்க என்ன பார்த்து சிரிக்கல. சி, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகங்க? கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, சாத்தானோடு யுத்தம் இருக்குப்பா. இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஏதாவது கொண்டு வந்தார? இல்ல, அவர் பிதாவுக்கும் அவருக்கு இடையில, இது நீங்க சித்தமானால் நீக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆமென். சூழ்நிலைகள் ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படி நடக்குது அப்படி நடக்குது இல்ல, சவுலுக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியுது. ஆவியானவர் ஒவ்வொன்றையா வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் வேர்டு மேல வேர்டு நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரே டைப் வசனத்தை நீங்க மறுபடியும் மறுபடியும் கேட்கறீங்கன்னு அதை கடந்து போகாதீங்க. சொல்ற மெத்தட் வித்தியாசமா இருக்கும், மேட்டர் ஒன்னா தான் இருக்கும். இதான் ஆண்டவர். அவர் வருஷ வருஷம் வாக்குத்தத்தத்தை மாற்றுகிறவர் அல்ல. 75 வயசுல ஆபிரகாமுக்கு தருவேனார், தரது வரை சொல்லிட்டே இருந்தார். ஆபிரகாமை மாத்தினார். இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. ஆண்டவர் மாத்தல. சொன்ன மெத்தட் வித்தியாசமா இருந்துச்சு. மணலை காட்டி சொல்றார், கடற்கரை மணலத்தினையா இருக்கணும். அடுத்து சொல்றார், நட்சத்திரத்தை காட்டி சொல்றார். சொல்ற மெத்தட் வித்தியாசமா இருக்கலாம், மேட்டர் ஒண்ணுதான். அதனாலதான் அவைகளில் பிரியப்படுகிறவைகளால் அது ஆராயப்படுகிறது. ஒரு தேவப்புள்ள புரிந்து கொள்ளணும். அதனாலதான் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் பைபிள்ல இருக்கும். என்னடா 75 வயசுல சொல்ல ஆரம்பித்தார், 86 வயசு வரை சொல்லிட்டே இருக்கிறார். சேம் மேட்டரை சொல்லிட்டே இருக்கிறார். அடியனுக்கு என்ன தருவீர்னு நான் எலியேசர் பக்கம் திரும்பினாலும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஆமா, சூழ்நிலைகள்லாம் மாறுகிறது. நமக்கு தெரியாது தேவன் எப்படி நடத்துவார் என்று. ஆனா ஒன்று தெரியும்,
அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. சவுல் புறப்பட்டு வருகிறான். வேதம் சொல்லுகிறது 9வது அதிகாரத்தில் அவன் கழுதையை தேடி 4வது வசனத்தில் எப்ராயிம் மலைகளில் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. ஏன் ஆண்டவரே, ஃபர்ஸ்டே நடத்த வேண்டியதானே? சில நேரத்தில் ஆண்டவர் சுற்றி நடக்க பண்ணுவார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்லுவார் சாமுவேல்கிட்ட? நாளைக்கு இந்த நேரத்தில். ஃபர்ஸ்டே சாமுவேல்கிட்ட டைரக்ட் பண்ணியிருந்தா டைமிங் மாறி இருக்கும். ஆண்டவர் சகலத்தையும் அதின் காலத்தில். ஆண்டவருக்கு தெரியும் பெலிஸ்தியர் தேச வழியாய் செல்வது சமீபமா இருந்தாலும் அப்படி நடத்தாமல் சுற்றி நடக்க பண்ணுகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல தான் நிறைய பேர் சோர்ந்து போய் திரும்பி போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமே, ரூட் எல்லாம் மாத்தி பார்த்தாங்க. ஆபிரகாம் மாத்தினார்ல 86வது வயசுல. எகிப்துக்கு ஆகாரம் வாங்க தான் போனார், ஆகாரோட வந்தார். சாரால் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை தேவை. எப்படிங்க? ஆபிரகாம் இந்த மேட்டரை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனாரா? கொண்டு போகல. ஏன் கொண்டு போகல? கொண்டு போன ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? அதனால கொண்டு போகல. நம்ம எல்லா மேட்டரும் ஜெபத்தில் வைக்கிறோம். ஆமே. சிலர் பாருங்க, ஆண்டவருக்கு கேட்கக்கூடாதுன்னு இப்படி பேசுவாங்க. அதாவது ஆண்டவர் கேட்டக்கூடாது. எலியேசரை சொன்னதுக்கே கூடாரத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆண்டவரே, என் வீட்டில் எலியேசர் சுதந்திரவாளியா இருக்கிறான், வெளியே வா அப்படின்ட்டாரு. அப்போ ஆகார சொன்னா அதனால வேண்டாம், நமக்குள்ள இருக்கட்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 99 வயசுல 13 வருஷம் ஆண்டவர் அப்புறம் பேச மாட்டார் ஆபிரகாம்கிட்ட. 99வது வயசுல ஆபிரகாம்கிட்ட சொல்வார், இங்கே பாரு, எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமன். இப்படி யாராவது வயசானவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்கிறோமா? சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு பார்த்தீங்களா? அவர் நடத்துவார், அவர் நடத்துறார். அதனால தான் ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். ஏசாயா 8வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை பாருங்கள். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணி ரேட்சீனையும் ரெமாலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறாங்க. அங்க என்ன தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இவங்க எதை அசட்டை பண்றாங்க தெரியுமா? மெதுவா ஓடுகிற தண்ணீர். எனக்கு இந்த கப்பில் தண்ணி குடிக்கணுங்க. இங்க பிரதர் தண்ணி ஊத்துறாரு, ஒவ்வொரு டிராப்பா ஊத்துனா எனக்கு சந்தோஷம் வருமா கோபம் வருமா? என்ன கோரஸா சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய செயல் சல்ட்டம் இப்படிதான் இருக்கும், நீ அதை அசட்டை பண்ணாத அப்படிங்கிறாரு. நமக்கெல்லாம் உடனே நடக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும், ஃபாஸ்டா போயிடலாம். ஆமே, மெதுவா ஓடுற இதுதான் அசட்டை பண்றோம். இந்த வனாந்திரத்தில் சாகவாயங்களை கொண்டு வந்து என்னெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? ஏன்னா மெதுவா ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொன்னார்ல, இந்த இடத்துல சொல்றோம், ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவர் ஏய், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பானோ அப்படி சொல்லிட்டு கீழே என்ன சொல்ல தெரியுமா? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. பாடுவோம். எல் ஷடாய்
ஓரே தெனமா ஷேக்கரே எல்லாம் இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆபிரகாமுக்கு ஆமென். வார்த்தையை தந்துட்டு ஆண்டவர் இப்படிதான் கொண்டு போறார்ல. ஈசாக்கு ஒரே நாளில் பணக்காரன் ஆனார் பைபிள் அல்ல. வர வர விருத்தி அடைந்தான். மெதுவா ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணுகிறாயோ என்ன? ஆண்டவரை அங்க போக வைக்கிறீங்க, இங்க போக வைக்கிறீங்க, ஒன்னும் காட்டல. திட்டம் இருக்குன்னு சொல்றீங்க. அது எல்லாரும் திட்டிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆமென். ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே? இடையில நம்ம எல்லா லைன் மாறாத யாருங்க உண்டு? யோசேப்பே பானை பாத்திர காரன்ட்ட சொல்லுவார்ல, நீ வாழ்ந்திருக்கும் போது எதுக்கு அங்க ஒரு ரெசியூமை கொடுத்து வைப்போம். அதோட போச்சு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா. நாம இப்படி ஒவ்வொருத்தட்ட போக போக வருஷம் கூடிட்டே இருக்கு. 86 வயசுல கிடைச்சிருக்கும் ஆபிரகாமுக்கு. ரூட் மாத்தினாரு பாருங்க, எக்ஸ்ட்ரா 13 வருஷம். சில பாக்குறேன், ஓ இதுதான் மேட்ரா. ஆமென். ஃபர்ஸ்டே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேரை சொல்லல. சொல்லியிருந்த ஆகார் பிள்ளைக்கு ஈசாக்குன்னு கூட்டிருப்பான். அதனாலதான் ஆபிரகாமின் சரீரம் செத்ததுக்கு அப்புறம் பேர் சொல்றார். இனி ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடியாதுல்ல. ஆபிரகாமின் சரீரம் செத்தது 99 வயதுல, அவன் சரீரம் செத்தது. இப்போ சொல்றாரு. ஸோ நம்ம எவ்வளவுக்கு இல்லாம ஆகிறோமோ அவ்வளவு வெளிப்பாடு கிடைக்கும். ஆமே. ஆண்டவர் நிறைய ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இல்லாமலே ஆயிருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ரீசன் என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக யோவான் செத்தவனை போல விழுந்தான் பைபிள்ல இருக்கும். அங்கதான் ரெவலேஷனே வருது. நான் ஒண்ணுமே இல்லாம ஆகிற இடத்துல பரலோக வெளிப்பாடு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாமே வெளிப்படுத்துவாருங்க. 99 பீரியடே சொல்றார் உற்பவ கால திட்டத்தில். இன்னும் 1 இயர்ல. ஆமென். ஏன்னா நம்ம திட்டத்தை போட்டு நம்ம பாருங்க, மெய்ப்பர்கள் வழி நடத்தப்பட்டாங்க. இயேசு கிட்ட டைரக்டா வந்தாங்க. சாஸ்திரிகள் வந்தாங்க பாருங்க, நட்சத்திரத்தை பார்த்து இடையில போயிட்டு வந்தாங்க. ஊரே ஆள ஆரம்பிச்சிட்டு. எங்க போயிட்டு வந்தாங்க? நம்முடைய ஞானம் பல இடத்துல வந்து இடிக்குது. அதனாலதான் மனுஷனுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிற அளவுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். தெரியாது, இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வருவார். அதனாலதான் சிலோவாவின் தண்ணீர் எப்படி ஓடுது தெரியுமா? மெதுவா மெதுவா ஓடுது. எகிப்து விட்டு வந்தா ஈஸியா போயிடலான்னு சொல்லிட்டு மேக ஸ்தம்பத்துக்கும் மக்கள் ஸ்தம்பத்துக்கும் கீழே இருப்பதை விட்டு விட்டார்கள் ஜனங்கள். அவங்க எல்லாமே வனாந்திரத்தில் அழிந்தாங்க. ஆனா யோசுவா காலை விடல. வனாந்திரத்தில் கர்த்தர் கொண்டு வந்தது பனிஷ்மெண்ட் அல்ல. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றதுன்னு தான் பைபிள்ல இருக்கு. கர்த்தர் அலைய விடுறார். தெரியல ஆண்டவரே, இது உங்க பிளான் ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவர் உங்க பிளான் சொல்ல முடியும்? சில காரியங்கள் நான் தொலைத்திருக்கிறேன், சில காரியங்களை இழந்திருக்கிறேன், சில காரியங்கள் நஷ்டமா இருக்கிறது. இதை நான் எப்படி புரியாது? இதுதான் புரியாது. இதான் நம்முடைய புத்திக்கு எட்டாதது. ஆண்டவரே சொல்லுவார்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அடுத்த வார்த்தை நீ அறியாதது, உனக்கு இதுவரை நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், உனக்கு எட்டா, நீ எவ்வளவுதான் யோசித்தாலும் அதை ரீச் பண்ண முடியாது. ரீச் பண்ண முடியாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், காரியத்தை மறைப்பது கர்த்தருடையது. அவர் மறைப்பார் நிறைய. எல்லாருக்கும் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தல. சில காரியத்தை அப்படிதான் செய்வார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சவுல் என்ன பண்றாருன்னா, சூப் அப்படிங்கிற ஊருக்கு வரார். வந்துட்டு அங்கேயும் கழுதையை காணாத உடனே திருப்பி போக பிளான் போடும்போது கர்த்தர் திரும்ப போக விடல. இதான் ஆண்டவருடைய திட்டம்.
சீகேமில் சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறாங்கன்னு சொல்லி தகப்பன் யோசேப்பை அனுப்புவார். யோசேப்பு வந்து பார்க்கும்போது அங்கே சகோதரர்கள் இல்லை. ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு திரும்பி போகலான்னு நினைக்கும் போது அந்த வழியாக ஒருத்தர் வாரார். இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறார், தம்பி என்ன தேடுற? என் பிரதர்ஸ் எல்லாம் இங்கே தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஓம் பிரதர்ஸா? இப்படி போகிற வழியில் பேசிட்டு போனாங்க, தோத்தானுக்கு போகிறோம் அப்படின்னு. இவரை கூப்பிட்டா சொன்னாங்க. அவங்களுக்குள்ள சரி நம்ம இங்கே இருந்து நம்ம தோத்தானில் போய் ஆடு மேய்க்கலான்னு பேசுகிற காரியம் இவன் காதில் விழுது. அது எப்படிங்க கரெக்டாக இவன் காதில் விழணும்? இதுதான் தேவனுடைய செயல். திரும்பி போகலாம் தான் முயற்சிக்கிறோம், முடிய மாட்டேங்குது, பிடிச்சு வைக்கிறாரு. அவருடைய டைம் வரட்டும். ஏன்னா அவர் ஆல்ரெடி வேர்டை மட்டும் சொல்லல, டைமையும் சொல்லிட்டார். ஆண்டவரே இதுதான் விஷயமா? உங்கள்கிட்ட நான் வேர்டு தானே ஆண்டவரை கேட்டேன், நீங்க ஆண்டவரே டைமையும் சேர்த்து சொல்றீங்க. நாளைக்கு இந்நேரத்தில் ஆண்டவருடைய டைமிங் வந்து மாறவே மாறாது. பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ண சீச்சர்களை அனுப்பும்போது என்ன சொல்லுவா தெரியுமா? நீ போ, அங்கே ஒருத்தன் தண்ணி எடுத்துட்டு வருவான் குடத்துல. பாவம், வீட்டில் அவர் தான் தண்ணி எடுப்பார் போல. அங்கே ஒருத்தன் எப்படி என்ன டைமிங்? அவன் ஒருவேளை அன்னைக்கு தண்ணி எடுக்கலைன்னா சாரி பார்த்துக்கு எல்லையா அனுப்பும்போது கரெக்டாக இருந்தாம 2 விறகு எடுக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில ஐயோ, அதனாலதான் பைபிள்ல இருக்கு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது தாமதம். நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? நம்ம ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங் உள்ள கழுதை கிடைச்சுன்னா கத்தருக்கு சித்தம், கழுதை கிடைக்கலன்னா ஆண்டவர் நாளைக்கு தான் மெயின் விருந்தே வச்சிருக்கிறார். நம்மளே, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி கிடைக்கிற வாக்கு தத்தம் டிசம்பர் 31க்குள்ள நடக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த வாக்கு தத்தம். ஆமென். காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. இப்ப பாருங்க, திரும்பலாம். அதாவது சவுல் கூட வந்த ஆளு வேலைக்காரன், மெயின் ஆள் கிடையாது. சவுல் தான் மெயின் ஆள். சவுல் திரும்பி போலான் இருக்கும், வேலைக்காரன் சொல்ல இந்த ஊர்ல ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறான், அவர்கிட்ட போலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப சவுல் மனசுல என்னதான் இருக்கு? சவுல் மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க? கழுதை. ஆண்டவர் மனசுல சவுலை குறித்து என்ன இருக்கு? ராஜா. நம்ம மனசுல இருக்குல்ல, அவர் மனசுல நம்ம என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? நம்ம மனசுல என்னெல்லாம் அங்க இருக்கு சொல்ல வேண்டாம், அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் எப்படா மீட்டிங் முடியும். ஆமே, என்னெல்லாம் இருக்கு? இந்த மாசம் எனக்கு சேலரி போடுவாங்களா? வீட்டு ரெண்டை கூட்டுவேன் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, கூட்டிடுவாங்களா? நம்முடைய அன்றாட பிரச்சனைகள், தேவைகள், காரியங்கள் தான் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும். அவர் மனசுல பார்த்தீங்களா? நாம் இருக்கிறதை வைத்து நம்மை பார்க்கிறோம், கர்த்தர் நாளை நாம் இருக்க போகிறதை வைத்து நம்மை பார்க்கிறார். ஆமென். அவன் மனசுல கழுத, அவ்வளவுதான். இவன் சொல்றான், இங்க ஒருத்தர் தீர்க்கதரிசி இருக்கிறார், ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவன் போலாம். அப்போ சவுல் சொல்றாரு, சவுலை குறித்த தேவத்திட்டம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலையே ஆள போறவன். ஆனா சவுலுக்கு காணிக்க கொடுக்க கூட காசு கிடையாது. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். ஆண்டவரை, டீ குடிக்க ஒரு 10 ரூபாய் தாங்க ஆண்டவரே. ஆமென். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆண்டவரே. பஸ்ஸுக்கு காசு இல்லை ஆண்டவரே. நம்ம இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் நம்ம கேட்கிற வேர்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவன் சொல்றான், எப்படிப்பா வெறுமையா அவர்கிட்ட போக முடியும்? கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அப்ப வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட 1/4 சேக்கல் இருக்கு. 1 சேக்கல்னா ஒரு 11 கிராம் வெள்ளி. 1 சேக்கல், 1/4 சேக்கல்னா ஒரு 2-2.5 கிராம். 1/4 சேக்கல் காணிக்க கூட வேலைக்காரங்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கிற நிலைமையில இருக்கிற ஆளு தான் யாரு? சவுல். அவனை வச்சுதான் தேவ திட்டம் என்ன தெரியுமா? அதாவது ஆண்டவர் யாக்கோபு கிட்ட சொல்றார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
இந்த வேர்டு கேட்டது யாக்கோபுடைய ஜெபம் என்ன தெரியுமா? போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு. இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணீங்க? ஏன் ஜெபம் பண்ணல தெரியுமா? சாப்பாடு இருக்கு. சாப்பாடுக்காக ஸ்தோத்திரம் சொல்லியிருப்போம் எல்லாரும். சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணோமா? இல்ல. ஏன்னா இருக்கு. ஒருத்தன் சாப்பாடு தாங்கன்னு ஜெபம் பண்றாங்கன்னு அவனுக்கு என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவன் ஆண்டவரே அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு போற இடத்துல எல்லாம் காப்பாட்டி. ஆமா, நம்ம அநேகர் மஸ்கட்டுக்கு வந்ததே எப்படியாவது தலைவைக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும். இடம் கிடைச்சிட்டு அப்படியே கையும் காலையும் வைக்கிறது மாதிரி இடம் கிடைச்சா அப்படி எல்லாம் பெருசாயிட்டே இருக்குது. அப்படிதான் நாங்க வந்தோம். ஆமா, எடுத்தது இங்க வந்ததும் ஷேக் ஆயிரணும் வந்தோம். அங்கேயே ஷேக் ஆகி தான் வந்தோம். யாக்கோப் ஆனா வேர்டு பாத்தீங்களா? இது நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சுல்லாங்க. தலைமுறையை யோசேப்பை கொண்டு ஊருக்கே சாப்பாடு போட்டார்லங்க என் ஆண்டவர். தகப்பன் சாப்பாடுக்காக கை நீட்டி கேட்கும் போது தலைமுறையை வைத்து எல்லாருக்கும் கொடுக்க வைத்தார் அல்லவா? அவர் தலைமுறைகளின் தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஷாராபா காலாகாரா ரீமா ப்ரோச்சனரே சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையாலே நீர் உருவாக்கினி. Glory. ராஜானாமாம் ரேஷேகே வாமரம். Glory. வார்த்தையாலே நீர் உருவாக்கினி, என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கைகள் ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உங்க கைகள் ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. இயேசுவால் கூடா. கரெக்டா ஆண்டவர் சொன்ன டைமுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார் சவுலை. எவ்வளவு நல்ல தேவன். வரும்போதே சாமுவேல்கிட்ட சொல்லிட்டார், இவன் தான். இப்ப சாமுவேல் எப்படி சவுலை பார்க்கிறார் தெரியுமா? ராஜாவாக. ஒரு அபிஷேகம் உள்ளவனுக்கு மட்டும்தான் அபிஷேகம் உள்ளவன் அடையாளம் காண முடியும். தரிசனம் உள்ளவர்களுக்கு தான் தரிசனம் உள்ளவர்களை அடையாளம் காண முடியும். இயேசு யார் என்பதை யோவானுக்கு மட்டும்தான் அடையாளம் காண முடிச்சது. அந்த யோவான் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு அடையாளத்தை காண்பிக்கிறான். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மரியாள் கன்சீவ் ஆனது எப்படி மிராக்கிளோ அப்படியே எலிசபெத்தும் கன்சீவ் ஆனது மிராக்கிள். ஆமே. எலிசபெத் கன்சீவ் ஆனது என்ன பண்ணாங்க தெரியுமா? வீடு ஜன்னல்லாம் பூட்டிட்டு உள்ளே இருந்தாங்க. ஏன் தெரியுமா உள்ள இருந்தாங்க? நம்ம மக்களுக்கு ஒரு விசேஷம் உண்டு. கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு விசேஷம் இல்லை, அடுத்த நாளே கேட்பாங்க. என்ன மக்களோ தெரியல, வீட்டு ஏதாவது விசேஷம் உண்டு, சிக்கன் பிரியாணி வாங்க வந்து வேணா சாப்பிட்டுட்டு. அதாவது உங்களுக்கு இன்னொன்னு இல்லையே இன்னும் இப்படியும் கேட்பாங்க. இப்போ எலிசபெத் கன்சீவ் ஆகும்போது அவங்களுக்கு முதிர் வயது இல்லை. அப்படி கேட்ட மக்கள் இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வயசுல இது தேவையா? எதுக்கு இந்த பிரச்சனை? அவங்க கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்றாங்க பாருங்க. யாருக்குமே தம்மை காட்டல. இது ரொம்ப இது இப்ப நான் டச் பண்ணேன்னா அது வேற லைனு போயிடும். ஆனா இந்த இதை சொல்றேன். ஆனா எப்போ மரியாள் வந்து விஷ் பண்றாங்களோ, தரிசனம் உள்ளவங்க தரிசனம் உள்ளவர்களை விஷ் பண்ணும் போது அங்க ஹோலி ஸ்பிரிட் இறங்குவார். அங்க காத்திருப்பு கூட்டமே தேவையில்லை. பிரைஸ் ஆடினதும் ஆவியானவர் இறங்கிட்டான். ஆமா. ஏன்னா மரியாள் வயிற்றுல யாரு? இயேசு. எலிசபெத் வயிற்றுல யாரு? ரெண்டு பேருமே கிங்டமுக்குரியவங்க. அப்போ நம்ம இவ்வளவு பேரும் யாருக்குரியவர்கள்?
ராஜ்யத்துக்குரியவர்கள்ல நம்ம மனதார பிளஸ் பண்ணாலே ஆவியானவர் இறங்குவார். ஆனா நம்ம நல்லா இருப்பேன்னு சொல்றதுக்கு நல்லா இருப்ப சில சொல்றதுல இருக்கிற ஆவி, அதனாலதான் பிரதர் நாங்க சொல்லவே இல்லை. சில பார்த்துருக்கீங்களா, அவங்க வாராங்க எல்லா இடத்துக்கும் உள்ளவை, ஏன்னா அவ்வளவு விசேஷம் சிலருடைய பார்வை. சாமுவேல் பார்க்கிறான், இங்க வா, எப்படி இருக்கிறான், கால் சேக்கல் 2 கிராம் வெள்ளியை வச்சுட்டு, எனக்கு கழுத காணாம போச்சு சொல்ல வர்றதுக்குள்ள சாமுவேல் சொல்ற, நீ வெயிட் பண்ண, இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது அப்படிங்கிறார். இங்க பாரு, நீ எப்படி கழுதைக்காக நிக்கிறியோ மொத்த இஸ்ரவேல உனக்காக நிக்கிறாங்க. சவுல் சொல்ற, என்னது நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட தான் பேசுறீங்களா? என் கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம் அல்லவா, பென்யமீன் கோத்திரம், அதுல என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் அல்லவா? ஆமென். நம்ம தேவனிடத்துல ரூத்து போவாஸ் வயலினிடத்துல வந்தது 4 கதிர் பொறுக்க. ஆனா ரூத்து கேட்ட வேர்ட் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே 4-5 கதிர் அல்ல, நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவர் நம்மோடு பேசுறது நம்முடைய தேவைக்கு, நம்முடைய திராணிக்கு மிஞ்சினது. அதனாலதான் டைஜஸ்ட் பண்ண முடியல, நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியல. உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு இருந்தது. ஆபிரகாம் ஆரம்பத்தில் நினைச்சாரு என் கற்ப பிறப்பு ஈசாக்குன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிந்து கொண்டார், இது ஈசாக்க பற்றினதல்ல, இது இயேசுவை பற்றினது. எனவே தான் இயேசு சொல்லுவார்ல, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தா. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற எந்த காரியத்தையும் தேவ ராஜ்யத்துக்கு கனெக்ஷன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இல்லைன்னா சிலுவையில் ஏங்க இப்படி ஒரு உறவுக்குள்ள நம்மளை கொண்டு வரணும்? சும்மா பிளஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. உறவுக்குள்ள அல்லவா கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில தேவன் செய்கிற எந்த காரியத்திலையுமே தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் ஜீசஸ் ஜெபிக்கும் போது சொல்லி கொடுக்கிறார், thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்பதான் சவுலுக்கு லைன் பிடி கிடைக்குது. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை பாருங்கள். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். இப்ப கேக்குறேன், சவுலை யார் அழைத்து வந்தா? சாமுவேல் போய் கூட்டிட்டு வந்தாரா? இல்ல. சவுல்கிட்ட கேட்கலாமா, சவுலே உங்களுக்கு இன்விடேஷன் வந்துச்சா? இன்விடேஷன் வரல, இருக்கிறது போச்சு. நம்ம எப்படிங்க ஆண்டவர் சமூகத்தில் வந்தோம்? நம்ம சொல்றதுக்கு ஒவ்வொரு காரணம் உண்டு இல்லை, ஆனால் அதை எப்படி ஆண்டவர் கொண்டு வர்றார் பார்த்தீங்களா? அழைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன். இயேசு சொன்னார், என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டா ஒருவனும் என்னிடத்தில் வரா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னையும் ஒரு பொருட்டா எண்ணி அழைத்து உங்க சமூகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 அழைக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை உண்டு. அதுல ஒரு நபர். ஆண்டவர் நம்மளை மிஸ் பண்ண விரும்பல. இன்னைக்கு நீங்க அதாவது தேவ சமூகத்தில் எப்போ வரும்போது எங்க சர்ச்சில் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, இவங்களை விட நான் பெஸ்ட், அவங்கள விட இப்படி நினைக்கவே கூடாது. ஆண்டவரை இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் என்னையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்களே அப்பா. தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர். கைகளை உயர்த்தி எஸ். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்தனா. அழைப்பு என்பது திடீரென்று வந்ததல்ல.
எவர்களை கர்த்தர் முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு அவர் சமூகத்திலே வந்து அமர வைத்திருக்கிறார். ஒரு சின்ன ஒரு தேவைக்காக வந்தவன் அப்பா. இன்னைக்கு போவாசின் மணவாட்டியாய் பக்கத்துல ரூத்து உட்கார்ந்து இருக்கும் போது, ரூத்தே இப்படி இதுக்காக தான் வந்தீங்களா? இல்ல, அந்த கீழே விழுந்த 4 கதிரை பொறுக்க தான் வந்தேன். ஆனா என்ன, அந்த வயலுக்கே ஓனர் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீங்க மஸ்கட்டுக்கு ஊழியம் செய்யவா வந்தீங்க? இல்லையே, கட்ட தூக்கி கொண்டு உட்கார வச்சார் அல்லவா. இன்னைக்கு அவருடையவன் அவருடையவள். இன்னைக்கு அந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்தாரு. ஆண்டவரே, உண்மையில என் குவாலிட்டி என்னன்னா, நான் ஒண்ணு தேடுனா அது கிடைக்காது. சவுலுடைய தகுதி அதுதானே. இவன் தேடுனா, யாரை விட்டுருக்கீங்க? சவுலையா? அது கிடைச்ச மாதிரி தான். இவன் தேடுனா இவனும் காணாம போயிடுவான். சில பொருளை வாங்க அனுப்பி விட்டு நம்ம பின்னாடி போகும், பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் நம்ம ஆடு. ஹல்லேலூயா. கிருபை, கிருபையே, கிருபையே. நீங்க தேவ சமூகத்துல கூடி ஆராதிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு டைம் இருக்கிறதுனாலயோ வசதி இருக்கிறதுனாலயோ பலன் இருக்கிறதுனாலயோ வரல, சுத்த கிருபை. அதனாலதான் தாவீது தேவாலயத்துக்குள்ளே போகும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? நானோ உமது மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து. கோலியாத்தை ஜெயிக்கும் போது அதை சொல்லல, சிங்கத்தை ஜெயிக்கும் போது அதை சொல்லல, கரடியை ஜெயிக்கும் போது அதை சொல்லல. ஆனா சமூகத்துல போறது, கோலியாத்தை வீழ்த்த எனக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அதை விட பல மடங்கு கிருபை தேவை. அவர் சமூகத்துல வந்து நின்று அவரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அதை விட பல மடங்கு கிருபை தேவை அவர் சமூகத்துல. அதனாலதான் தாவீது சொல்றார், தாவீது பார்த்து பொறாமப்பட்டது யாரை தெரியுமா? தாவீதை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க. தாவீது யாரை பார்த்து பொறாமப்பட்டாரு தெரியுமா? அடைக்கலம் குருவியை பார்த்து. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை. அடைக்கலான் குருவிக்கு வீடு இருக்கு. ஆண்டவரே, நான் இங்கேயே இருந்தா என் மனைவி இப்போ ஃபோன் பண்ணுவா. ஆனா அந்த அடைக்கலான் குருவியை பாருங்க ஆண்டவரே, அது இங்கேயே இருக்கு ஆண்டவரே. அதை பார்த்து பொறாமப்படுறாரு. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஒரு அடைக்கலான் குருவிக்கே வீடும் தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் அவர் சமூகத்தில் இருக்குமானா, அழைக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, உங்களை திக்கற்றவர்களாக விடேர் என்று சொன்னவர் கைவிட்டு விடுவாரோ? என்னை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே. இது அவன் உள்வாங்க ஆரம்பிக்கிறான். அடுத்து சவுல் செய்த காரியம் என்ன தெரியுமா? 25வது வசனத்துல, அவர்கள் மேடையில் இருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடு பேசிக் கொண்டிருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை ரொம்ப பிரஷியஸா பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்றான். சாமுவேலோடு நேரத்தை செலவிடுகிறான். நமக்குள்ளே மாற்றம் உண்டாக நம்மை அழைத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நேரம் செலவிட வேண்டும். ஒரு இரவு முழுவதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் யாக்கோபு. அவன் தான் இஸ்ரவேலாய் மாறுகிறான். தன் போட்டை ஃபுல்லாவே ஜீசஸுக்கு கொடுக்கிறான். ஜீசஸ் பேசி முடிகிறது வரை பேதுரு பக்கத்திலே இருக்கிறான். அவன் வாழ்க்கை தான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறுகிறான். நம்மெல்லாம் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே இருக்கிறோம். அத்தனை பேருக்கும் கர்த்தர் வேற இருதயத்தை கொடுத்தாரா? இல்லை. இன்னும் ஏன் சவுலுக்கு காணிக்க கடன் கொடுத்த வேலைக்காரனுக்கு வேற இருதயம் கொடுத்தாரா? இல்லை. ஸ்பான்சர் பண்ணாரெல்லாம் மாற்ற மாட்டார். நான் ஒப்பு கொடுத்தாதான் மாற்றுவார். அவன் ஆண்டவர், இதை நான் தான், இந்த சேர் நான் தான் ஆண்டவர் வாங்கி போட்டேன். உபயம். இந்த மைக்கு நான் தான் ஆண்டவர் வாங்கி கொடுத்தேன். உனக்கு வேணா 2 மைக்கு வாங்கி தாயிர ஓடிரு. அந்த வேலைக்காரனுக்கு மாற்றம் இல்லை. நம்ம எல்லாம் அப்படி திருப்திப்படுத்திட்டு இருக்கோம். நாம்
பிரதர் மீட்டிங் வரலையா? ஒரு ஆஃபரிங் தாரேன், மீட்டிங்லாம் வரமாட்டேன். ஆமென். நாளைக்கு பரலோகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே என்னை கூட்டிட்டு போகலையா? அங்க உனக்கு பிடிக்காதுப்பா, நீங்க இருந்துரு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே நமக்கு டைம் இருக்கு. இந்த சவுலை பாருங்க, வேற இருதயம் டச்சுன்னு சொன்னதும் மாறாது. நமக்கு என்னன்னா, நம்மளை யாராவது என்ன சொல்லணும், இப்படி ஏதாவது சொல்லணும், கீழே தள்ளி போடணும். நீங்க தள்ளி போடலையா, சரி நானே விழுந்துறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அவன் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்றான். ஆண்டவர் கேட்கிறான், 1 மணி நேரமாவது என்னோட கூட. இன்னைக்கு அதுக்கு தான் நமக்கு ரொம்ப முடியல. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. அதாவது 3 வருஷம் இயேசு ஊழியம் செய்தார், 3 வருஷமும் ஊழியம் செய்தார். அதான் உண்மை. எங்களை கேட்டால் 2 நாள் மீட்டிங் இருக்கும், 3 நாள் ரெஸ்ட் எடுப்போம். அவர் அப்படி கிடையாது. கொஞ்சம் தூங்குனது போட்ல, அதையும் தூங்க விடல. அப்படிப்பட்டவங்க தான் சுத்தி இருக்கிறவங்க. நம்ம தூங்குறது வரை அவங்களுக்கு பிரச்சனை வராது, நம்ம தூங்குனாதான் பிரச்சனை. உமக்கு கவலை இல்லையா? நீ தானப்பா பில்லோவை போட்டு தூங்க வச்ச. ஆனா அவரை பார்த்தீங்கன்னா, பிதா கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் குறைய வைக்கல. இருட்டோட இருட்டா எழுப்பி போய் ஜெபம் பண்றார், நைட் இருந்து ஜெபம் பண்றார். ஓ ஜீசஸ். அப்ப நம்ம என்ன காரணம் சொல்ல போறோம்? என்ன காரணம் சொல்ல போறோம்? ஒரு 1 மணி நேரம் அப்பா கிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், கிளாக்கை ஃப்ரெண்டில் வச்சுட்டு அப்படி சோத்திரம் சோத்திரம். என்னாண்டவர் முள்ளு போவே மாட்டேங்குது. இல்லை, இந்த உறவுக்குள்ள அந்த அழைப்பு பார்க்கணும். நான் யாருப்பா? நான் யார் ஆண்டவரே? அப்போ தொலைந்தது ஒரு கழுதையை தேடி கிடைக்காத ஒரு தகுதியே இல்லாதவனப்பா. என்ன குறித்து நீங்க இப்படி பேசி வச்சிருக்கிறீங்களா? நான் யார் ஆண்டவரே? இந்த பார்வை இருந்ததுனால தான் நாங்கள் எலிசா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தான். அவன் 12 பேர் ஏற விழுந்துட்டு இருக்கிறாங்க. 12வது ரேங்க், 12வது ஆளாக வரார். நான் 10th படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து 1st 2nd 3rd வந்து ரேங்க் ஸ்டேஜில் கூட்டு கொடுப்பாங்க அசம்பிளி டைம். நான் 10th படிக்கும்போது எனக்கு 1st ரேங்க் கிடச்சி. எங்கள் பிரின்சிபால் கூப்பிட்றாரு, 10th B 1st ரேங்க் ஜான் சாம். நேராக போய் வச்செல்லாம் கிளாப் பண்ணாங்க. 2nd ரேங்க் பார்த்தா பேர் இல்லை, ஏன்னா நான் மட்டும்தான் பாஸ் ஆனேன். அதனால எனக்கு அவரையும் பார்த்தாரு என்ன மேலே கீழையும். 12 பேர்ல 12வது ஆளாக வாராருங்க. மேட்ரு கிடையாது ஆண்டவருக்கு. 8 பேர்ல 8வது ஆள் தான் தாவீது. தேவ திட்டம் ஏற்கனவே போடப்பட்டது. உன்னை முந்துகிற 7 பேர் இருக்கலாம், உன்னை முந்துகிற 11 பேர் இருக்கலாம், ஆனா உனக்கென்று தேவன் ஏற்படுத்தினது உன் மேலதான் வரும். காரணம், நம்ம லக்ல வந்தவங்க கிடையாது, நம்ம கிருபையில வந்தவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டு வந்தவர்கள். ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. பொழுது விடுகிறது, நேரம் போயிட்டு, அதனால நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். இப்போ புறப்படும் போது சாமுவேல் சொல்றாரு, அந்த வேலைக்காரனை ஃப்ரெண்ட்ல போக சொல்லு, நீ வெயிட் பண்ணு. வேதம் சொல்லுகிறது, சவுல் வெயிட் பண்றார். உறவாடுகிறவர்களுக்கு மட்டும்தான் காத்திருக்க முடியும். அவர்கள் தான் மெதுவாய் ஓடுகிற சிலுவாவின் தண்ணீரை அசட்டை பண்ண மாட்டார்கள். 10வது அதிகாரம் 1வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சாமுவேல் என்ன பண்ணுவாரு தெரியுமா? கொஞ்ச நேரம் காத்திருந்த சவுலை முத்தமிடுகிறான். ஒருவன் மாற்றத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானா, பரலோகம் அவனை முத்தமிடும். அவன் காணிக்கை கொடுத்த போது முத்தமிடவில்லை, அவன் மாற்றத்துக்கு தன்னை கொடுத்த போது அவன் மேல ஆவியானவர் வந்து இறங்குறார். இந்த முதல் நாள் ராத்திரி வேளையில எனக்கு நீங்க கிஸ் பண்ணணும் ஆண்டவரே.
அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலை மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த உறவுக்குள்ள போக 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 இது அந்த கிறிஸ்துவின் அன்பின் நீளம், மகலம், மாளம், க்ளோரி. இப்ப அவன்கிட்ட என்ன வேணாலும் அவருக்கு செய்யலாம். வெயிட் பண்ணா வெயிட் பண்ணுவான், போனா போவான். ஆமென். ஒரு மாற்றம் மட்டும் நமக்குள்ள வந்துட்டுனா, ஹalleluya, thank you holy spirit. கர்த்தர் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை பரலோகம் முத்தமிடும். ஆண்டவர் சிலரை முத்தமிட விரும்புகிறார். ஆமென். அவனை குறித்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நடந்தது. இந்த ராத்திரி வேளையில ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போறோம். முடிந்தவர்கள் மட்டும் உலக அர்ப்பணிக்கிட்டு, மற்றவங்க வயசானவங்க அப்படியே உட்கார்ந்து போங்க, அல்லது நிக்கலாம், உங்களுக்கு எப்படி வசதியும். ஒரு 5 minutes. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. என் மேல இருக்கிறவங்க அழைப்பு பெருசு. நான் இதற்கு பாத்திரவானே அல்ல. நான் இதற்கு பாத்திரவானே அல்ல. எனக்குள்ள இந்த மாற்றம் வேணும். உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறேன் ஆண்டவரே. நான் அழைப்பு பிரஷியஸாவே பார்க்க தவறி விட்டேன். நான் என்ன மற்றவங்க கூட தான் கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்குள்ள இந்த மாற்றம் வேணும்ப்பா. நீங்க என்ன பார்த்து நான் நினைச்சேன் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு போனா ஆண்டவர் திருப்திப்படுத்தலாம். இல்ல, நான் என்ன கொடுக்காம என்னத்தை கொடுத்தாலும் அவரை திருப்திப்படுத்த முடியாது. இந்த சேஷித்த கூட்டங்கள் முதல் நாள்ல இருதயத்தில் அப்படி ஒரு மாற்றம் வேணும். அப்படி கேட்க விரும்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கண்களை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் நீங்க உண்மையா நீங்க என்ன பார்த்து பிரியப்படணும்ப்பா. ஆண்டவரே, நான் பல நேரத்தில் இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மெதுவாய் ஓடுகிற சீலவாவின் தண்ணீரை அசட்டை பண்ணி விலகினவனாகவும் பின்வாங்குகிறவனாகவும் காணப்படுகிறேன். என்னை மன்னிப்பீராக ஆண்டவரே. தகுதின்னு பார்த்தா நான் கடைசிப்பா, ஆனா கிருபையில என்ன ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டீங்களே ஆண்டவரே. தகுதியின் அடிப்படையில கடைசியா நின்றவன உங்க தயவின் அடிப்படையில முதல்ல கொண்டு வந்துட்டீங்களேப்பா. எனக்கு அது வேற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னில் பலிக்கவும், உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறவும், உம்முடைய ராஜ்யம் என் மூலமாய் கட்டப்படவும், உம்முடைய நாமம் என்னில் மகிமைப்படவும், ஆவியானவர் என்னில் பலமாய் ஆளுகை செய்யவும் எனக்கு வேறே இருதயத்தை தருவீராக. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்து உம்முடைய வழிகளில் என்னை நடத்தும் ஆவியானவரே. ஷரலபதரபா ரிப்ராதனரோ சந்தனரே. என்னில் அந்த மாற்றம் தாரும் ஆண்டவரே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. ரெண்டு கைகளை முடிந்து அப்படியே தகப்பனே உம் பீடத்தில் தகன
தகப்பனே உம் பீடத்தில் தப்பாமல் வனைந்து வீடும் முற்றிலும் எரித்து வீடும். ஓ அக்கினி இறக்கி ஆண்டவரே, உலக கவலைகள் மாறி உன்னத கவலை என்னை பிடிக்கட்டும் அப்பா. வேண்டாத பலவி ஆண்டவரே, ஆண்டவா இருந்து புறப்படும் போது அந்த மாற்றத்தோடு தான் போன ஆண்டவரே. ஷரபலா சுராமா கரா ரிதனாபே சேகரே. ஓ மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டும் அப்பா. ஆமே மீண்டும் ஓரளமுமே அழைக்கப்பட்டவர்களோடு சவுலுக்கு ஒரு இடத்தை கொடுத்ததும் அவன் அந்த இரவு முழுவதும் சாமுவேலோடு பேசிக் கொண்டிருந்தான். ஆண்டவரே, உங்க கூட நான் இன்னும் அதிக நேரம் செலவிட விரும்புறேன்ப்பா அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேளுங்க. அந்த உறவு எவ்வளவு முக்கியம். எல்லாத்துக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஆண்டவரோடு செலவிட என்னை மன்னியும். ஆண்டவர் உங்க கூட இந்த மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொல்லுவார் அல்லவா, என் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். இதல்லவா நாம் கேட்க வேண்டிய சாட்சி. கர்த்தர் ஆளுகை செய்யும். இங்கிருந்து உடைய பிள்ளைங்க திரும்பி போகும்போது, போன பிற்பாடல்ல போகும்போது இந்த மாற்றத்தை பெற்றவர்களாய் செல்ல கிருபை செய்வீராக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி